ஏரோது அரசர் நல்லவரா கெட்டவரா? இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியிருக்கிறார். ஆனால் இயேசுவிடம் போனதில்லை. ஒருவேளை மாற்றத்தைக் கண்டு மனம் மாறிவிடுவோமோ என்ற பயம் இருக்கலாம். மனம் மாறினால் தீமையை விட்டுவிட வேண்டும், பாவ வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும், புனிதத்தை தேட வேண்டும். இந்த ஏரோதினுடைய மனநிலையிலே பலர் இந்த உலகத்தில் இருக்கிறோம். இயேசுவின் வழியை ஏற்றுக்கொண்டால், இயேசுவை பின்பற்றினால் நாம் மாற வேண்டும். மன மாற்றம் நம்மில் நிகழ வேண்டும். அந்த பயத்தினாலேயே பல பேர் உண்மையை, இயேசுவை ஏற்றுக்கொள்வதில்லை. அவரை போல இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. கடைசியிலே இயேசு கைது செய்த போதுதான் இயேசுவை பார்க்கிறார். அப்போதும் நல்ல மனநிலையில் இல்லை அவர். அவருடைய தாறுமாறான பாவ வாழ்வு, உள்ளத்திலே நல்ல எண்ணம் இருந்தபோதும் கூட அதை செயலாக, நன்மையாக மாற்றாமல் பாவத்திலேயே இருக்க வைத்துவிட்டது. அவரை போல் எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இயேசுவின் வழி உண்மையின் வழி. இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.